ஒரு தடவை ஒரு பெரிய காட்டில் சிங்கம் ராஜாவாக இருந்தது. அது மிகவும் வலிமையானது. அதனால் தன்னை எல்லாரையும் விட மேல் என்று நினைத்தது. மற்ற மிருகங்களின் பேச்சை கேட்காது. அதே காட்டில் ஒரு வயதான ஆமை இருந்தது. அது மெதுவாக நடந்தாலும் புத்திசாலி. ஒரு நாள் காட்டில் தீவிர வறட்சி ஏற்பட்டது. தண்ணீர் கிடைக்காமல் மிருகங்கள் தவித்தன. சிங்கம் தனியாக தீர்வு காண முயன்றது. ஆனால் எந்த வழியும் கிடைக்கவில்லை. மிருகங்கள் கவலையுடன் இருந்தன. அப்போது ஆமை சிங்கத்திடம் பேச வந்தது. ஒற்றுமையா முயன்றா தீர்வு கிடைக்கும் என்றது. சிங்கம் முதலில் அதை அலட்சியம் செய்தது. ஆனால் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொண்டது. ஆமை எல்லா மிருகங்களையும் கூட்டியது. யானை தன் பலத்தால் பாதையை திறந்தது. மான் தண்ணீர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தது. குரங்கு மேலிருந்து வழி காட்டியது. பறவைகள் செய்தி கொண்டு வந்தன. அனைவரும் சேர்ந்து உழைத்தனர். இறுதியில் ஒரு புதிய நீரூற்று கிடைத்தது. மிருகங்கள் எல்லாம் மகிழ்ந்தன. சிங்கம் தனது தவறை உணர்ந்தது. அகந்தை தவறு என்று புரிந்து கொண்டது. அன்று முதல் எல்லாரையும் மதித்தது. சின்ன மிருகங்களின் பேச்சையும் கேட்டது. காட்டில் அமைதி ஏற்பட்டது. ஒற்றுமை வளர்ந்தது. மிருகங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தன. இந்த கதையால் ஒரு பாடம் கிடைக்க வீர யானை குட்டி நீதி கதை. ஒரு தடவை நிலாச்சோலை என்ற ஒரு பசுமையான காட்டுப்பகுதி இருந்தது. அந்த காட்டுக்குள் பவளி என்ற ஒரு பெரிய அழகான ஏரி இருந்தது. அந்த ஏரியில் மிருகங்களும் பறவைகளும் தண்ணீர் குடித்து விளையாடி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் திடீரென்று அந்த ஏரியின் தண்ணீர் முழுவதும் மஞ்சள் நிறமாக மாறியது. மீன்கள் மிதக்க முடியாமல் தவித்தன. பறவைகள் தண்ணீர் குடிக்க பயந்தன. மிருகங்களுக்கும் மிகுந்த கஷ்டம் ஏற்பட்டது. அந்த காட்டில் வீரா என்ற ஒரு சின்ன யானை குட்டி இருந்தது. அது ரொம்ப தைரியமானதும் நல்ல மனசு கொண்டதும் ஆக இருந்தது. நான் போய் பார்க்கிறேன் என்ன நடக்குதுன்னு என்று சொல்லி வீரா ஏரிக்குள் போனது. ஏரிக்குள் போனதும் காராளன் என்ற ஒரு பெரிய முதலை தன்னோட விஷத்தை ஏரிக்குள் கலக்கிட்டு இருந்ததை வீரா பார்த்தது. அதை பார்த்த வீரா தைரியமா, நீ விஷம் கலக்கிறதால எல்லாருக்கும் கஷ்டம் வருது, இந்த ஏரி எல்லாருக்குமே சொந்தம் என்று சொன்னது. வீராவின் வார்த்தைகள் கேட்டதும் காராளனுக்கு தன்னோட தவறு புரிந்தது. அவன் மெதுவாக விஷம் கலப்பதை நிறுத்தினான். அதுக்கப்புறம் ஏரியின் தண்ணீர் மீண்டும் சுத்தமாகவும் தெளிவாகவும் மாறியது. மீன்கள் சந்தோஷமாக மிதந்தன. பறவைகளும் மிருகங்களும் மீண்டும் ஏரிக்குள் வந்து மகிழ்ந்தன. எல்லாரும் வீர யானை குட்டியை மிகவும் பாராட்டினார்கள். அந்த நாளிலிருந்து நிலாச்சோலை காட்டில் எல்லாரும் ஒற்றுமையோடு சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். நீதி, தைரியமும் நல்ல மனசும் இருந்தால் பெரிய பிரச்சனைகளையும் தீர்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் அம்மாவும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை. அதனால் மனதுக்குள் பெரிய இயக்கம் இருந்தது. ஒரு நாள் ஒரு குழந்தை அம்மா அம்மா என்று அழுது கொண்டிருந்ததை அவர்கள் பார்த்தார்கள். அந்த குழந்தையை பார்த்ததும் அவர்களுக்கு மிகுந்த கருணை ஏற்பட்டது. உடனே அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். அந்த குழந்தை பனிக்கட்டி மனித உருவில் இருந்தது என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் அதை ஒரு சாதாரண குழந்தை என்றே நினைத்தார்கள். மிகுந்த அன்புடன் பாசத்துடன் அந்த குழந்தையை வளர்த்து வந்தார்கள். நாட்கள் கழிந்தன. வெயில் காலம் தொடங்கியது. ஒரு நாள் கடும் வெயில் அடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த குழந்தை வெளியில் விளையாடச் சென்றது. அப்போது அம்மா வீட்டுக்குள் சமையல் செய்து கொண்டிருந்தார். நேரம் போய்க்கொண்டே இருந்தது. ஆனால் அந்த குழந்தை வீட்டுக்கு திரும்பவே இல்லை. கவலை அடைந்த அம்மா வெளியே சென்று தேடினார். எங்கும் குழந்தை கிடைக்கவில்லை. அப்பாவும் சேர்ந்து ஊரெங்கும் தேடியார்கள். அப்போதுதான் உண்மை தெரிய வந்தது. கடும் வெயிலில் அந்த பனிக்கட்டி குழந்தை உருகி அருகில் இருந்த ஆற்று தண்ணீரில் கலந்து போய்விட்டது. அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு இரவும் அம்மா அம்மா என்று அழுது கொண்டிருக்கும் ஒரு குரல் மட்டும் கேட்கும். அந்த குரலை கேட்டு அந்த அம்மா தினமும் இரவு முழுவதும் விழித்துக் கொண்டே இருப்பார். நாட்கள் கடந்தாலும் அந்த அம்மாவின் மனதில் அந்த குழந்தையின் நினைவு என்றும் உருகாமல் இருந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். இப்படி பல கதைகளை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒரு தடவை விஜயநகரம் என்ற ஒரு செழிப்பான ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் கிருஷ்ணதேவராயர் என்ற நல்ல மனசு கொண்ட மன்னர் ஆட்சி செய்து வந்தார். அந்த நகரத்தில் மக்கள் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் திடீரென்று நகரத்துக்குள் உள்ள முக்கியமான கிணற்றின் தண்ணீர் கசப்பாக மாறியது. மக்கள் தண்ணீர் குடிக்க முடியாமல் தவித்தார்கள். குழந்தைகளும் பெரியவர்களும் மிகவும் கவலைப்பட்டார்கள். அந்த ராஜ்யத்தில் தெனாலிராமன் என்ற ஒரு புத்திசாலி மனிதர் இருந்தார். அவர் ரொம்ப சாமர்த்தியமானவரும் நல்ல மனசு கொண்டவரும் ஆவார். நான் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கிறேன் என்று சொல்லி தெனாலிராமன் அந்த கிணற்றுக்கு போனான். கிணற்றருகே போனதும் கபடன் என்ற ஒரு பேராசை கொண்ட வியாபாரி தன்னோட கழிவுகளை ரகசியமாக கிணற்றில் கலக்கிட்டிருந்ததை தெனாலிராமன் பார்த்தான். அதை பார்த்த தெனாலிராமன் அமைதியாக, நீ இப்படி தண்ணீரை கெடுத்தா
இந்த நகரத்துல உள்ள எல்லாருக்கும் கஷ்டம் வரும். இந்த கிணறு உன்னோடது மட்டுமில்ல, எல்லாருக்குமே சொந்தம் என்று புத்திசாலித்தனமாக சொன்னார். தெனாலிராமனின் வார்த்தைகள் கேட்டதும் கபடனுக்கு தன்னோட தவறு புரிந்தது. அவன் வெட்கப்பட்டு உடனே கழிவுகளை கலப்பதை நிறுத்தினான். அதுக்கப்புறம் கிணற்றின் தண்ணீர் மீண்டும் சுத்தமாகவும் குடிக்க ஏற்றதாகவும் மாறியது. மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மன்னர் கிருஷ்ணதேவராயரும் தெனாலிராமனை மிகவும் பாராட்டினார். அந்த நாளிலிருந்து விஜயநகரத்தில் மக்கள் அமைதியோடும் ஒற்றுமையோடும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். நீதி, புத்திசாலித்தனமும் நல்ல மனசும் இருந்தால் பெரிய பிரச்சனைகளையும் எளிதாக தீர்க்கலாம். ஒரு தடவை ஒரு சின்ன கிராமத்தில் கண்ணா என்ற ஒரு குட்டி பையன் இருந்தான். ஹலோ, நான் கண்ணா. இந்த கிராமம் ரொம்ப அழகா இருக்கு. ஒரு நாள் அவன் ஒரு பக்கத்து ஊருக்கு போக முடிவு பண்ணினான். அந்த ஊருக்கு போனதும் அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஏன்னா அந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் சாக்லேட், கேக், இனிப்பு வகைகள் நிறைய இருந்தது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இருந்தது. கடவுளே, எனக்கு ஒரு சின்ன சாக்லேட் மட்டும் கொடுங்க. நன்றி கடவுள். நிறைய சாக்லேட் கேக். அவன் ரொம்ப நேரம் காத்திருந்தான். ஆனா எதுவுமே நடக்கல. சாக்லேட் கேக் கிடைக்கல. கண்ணாவுக்கு வருத்தமா இருந்தாலும் அவன் கோவப்படல. அப்புறம் கண்ணா ஒரு விஷயத்தை செய்ய முடிவு பண்ணினான். போகலாம். அப்புறம் கண்ணா ஒரு விஷயத்தை செய்ய முடிவு பண்ணினான். கடவுள் அளவுக்கு நன்றி செய்தான். அந்த நொடியிலேயே ஒரு அதிசயம் நடந்துச்சு. இவ்ளோ சாக்லேட்டும் கேக் இனிப்பும். அடடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கதையில கண்ணா என்ன செய்தான்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நீங்களும் பண்ணினா உங்களுக்கும் நிறைய சாக்லேட் கேக் கிடைக்கும். கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, உங்க கருத்தை கீழே சொல்லுங்க பார்க்கலாம்.